ராங் நம்பர். எது ராங் நம்பர்னா எதுக்கு எடுத்தேன்றியா? நீ தானே போட்ட. அடச்சா வையா. அடடே வாங்க சம்பந்தி. என்ன சம்பந்தி ஆச்சரியமா இருக்குது, ரொம்ப வீரமா பேசுறீங்க. வீட்டுல சம்சாரம் இல்லையோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒருத்தர் ராங் நம்பர் போட்டுட்டு அவன் என்னையே திட்டுறான். சம்பந்தி நீங்க குரங்கு வளர்க்குறீங்களா? சொல்லவே இல்லையே. என்ன சம்பந்தி விளையாடுறீங்க? குரங்கு வளர்க்குற வயசா இது? பல்லி வளர்க்குற வயசு தான். இருந்தாலும் பின்னால திரும்பி மேல பாருங்க. என்ன பின்னால மேல? ஐயோ யோ, இது என்ன பந்து விளையாடுற இடமா? இது என்ன வயக்காடு நினைச்சியா? கீழே இறங்கி வாங்கயா. யாரு இந்த ஜந்துக்கள்? ஓ மாதிரி அவரு ஒரு சம்பந்தி தான். நம்ம பாலுவுக்கு அங்கதான் பொண்ணு எடுத்திருக்கிறோம். பார்த்து எடுக்க கூடாது. உமக்கு நல்லா வேணும். என்ன மாதிரி சம்பந்தி கிடைப்பானா? என் பொண்ணையே அடிச்சு விரட்டிட்டீங்க. ஏன் புரியாம பேசுற? நானும் அடிச்சு விரட்டினேன். நானும் என் பையனுமே என் பொண்டாட்டிக்கு அடங்கி போறோம். உன் மகன் என்ன ராணி மங்கம்மாவா? அட்ஜஸ்ட் பண்ணி போக கூடாதா? என்னங்க பண்றது? ரோஷம் உள்ள குடும்பத்துல இருந்து வந்துட்டா. நாங்க என்ன மானகட்ட குடும்பமா? இப்ப இல்லாத பத்தி என்ன? நீதானே என் கிளப்புன. இந்த பாரு, எதுக்கும் என் பொண்டாட்டிய பார்த்து பேசு. நான் உன்னை சப்போர்ட் பண்றேன். எப்படி? இது வரைக்கும் வாயால கட்ட, இப்ப கையால கட்டுற. சும்மாரியா மாமா. மாமா கீதா சௌக்கியமா இருக்கல மாமா? கீதாவை ஏன் மாமா நீங்க கூட்டிட்டு வரல? உங்க அம்மா தான் அவளை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே மாப்பிள்ள. மாமா மாப்பிள்ள, என் பொண்ணதான் உனக்கு கட்டி கொடுத்தேன். கையை எடு. மாமா ஒரு யோசனை. ஒரு நல்ல நாள்ல நீங்களும் கீதாவும் நேரா வந்து எங்க அம்மா கால்ல தொப கட்டின்னு விழுந்தீங்க வச்சுக்கோங்க, எல்லாம் சரியா போயிடும். என்ன மானம் கெட்டவன் நினைச்சியா? அப்படியே நான் கால்ல விழுந்தாலும் கீதா விழ மாட்டா. எழுந்து. மாமா இந்த ஜென்மத்துல நானும் உங்க பொண்ணும் சேர்ந்து வாழ்ற பாக்கியம் கிடையாது. இந்த வீட்டுல மான ரோஷம் எல்லாம் பார்த்தா வாழ முடியாது மாமா. என் தம்பி சம்சாரத்தை பாருங்க, மகா கெட்டிக்காரி. சமயம் வரும்போதெல்லாம் எங்க அம்மாவா வாரு வாருன்னு வாருவா. சண்டை வர மாதிரி இருந்தா கபால்னு கால வந்துருவா. கபால் எப்படி விழுவுறா? தர உடையிற மாதிரி விழுவுறா. அவ வெறும் பயலோட மாவ, படிப்பு வாசனை இல்லாதவ, கால்ல விழுவா. ஏமாவ அப்படி இல்ல, பிஏ. என்ன சிரிப்பு? சம்பந்தி நானும் பூனையும் பந்து விளையாண்டுமா? அங்க ஒரு கை இல்லாம ரவிக்கு போடாம இப்படி நின்னுதே ஒரு பொம்மை. அத என்ன பண்ணீங்க? பந்துல ஒரே அடி, பொம்மை கீழே விழுந்து சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. ஐயோ, என் பொண்டாட்டி ஆசையா 5000 ரூபாய் கொடுத்து வாங்கின பொம்மையாச்சு. தெரிஞ்சா பெரிய ரகலை இல்லையா நடக்கும்? அது கிடக்குது. இந்த முன்மண்டை நினைச்சவன் யாரு? இந்த மண்டையா? உன்ன மாதிரி அவர் ஒரு சம்பந்தி தான். ஓ கொஞ்சம் தள்ளுங்க. ஏய்யா, உனக்கு அறிவு இருக்கா? பொண்ண கொஞ்சம் புத்திசாலித்தனமா வளர்க்க வேண்டாம்? வந்த 3வது நாளே குடும்பத்தை பிரிச்சு தனி குடித்தனம் போறான்னு சொன்னாலாமே சண்டாளி. நானா இருந்தா வெட்டி போட்டுருவேன். என் பொண்ணு குடும்பம் நடத்துறா, வந்து கண்ணாடி கழிச்சு பாரியா. நெஞ்சில சவுரி முடி வச்சுக்கிட்டவன் மேற்கொண்டு ஒரு வார்த்தை சொன்ன துப்பாக்கியால சுட்டுப்பிடி. ஐயோ, எனக்கு வாச்ச 2 சம்பந்தி ரவுடி பயல்களா இருக்கானுங்களே. யார் ரவுடி? இவன் தான் ரவுடி. இல்ல நான் பொறுக்கி. நீ பொறுக்கினா நான் பேமானி. அதுக்கு மேல நான் கேட்பேன். நான் சோமாரி. என்ன என்ன இங்க தகராறு? வணக்கம் சம்பந்தி அம்மா. நீங்க வாங்கன்னு என்ன சொல்லலைனாலும் பரவாயில்ல. நான் பொண்ண பெத்தவன். உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்கிறேன். அவளை ஒரே ஒரு தடவை மன்னிச்சிருங்க. ஆமாமா மன்னிச்சலாமா? வெண்பா அவன் பொல்லாது, மன்னிச்சிருமா. அது எப்படி சம்பந்தி மன்னிக்கிறது? பெத்த புள்ளைய பிரிச்சு தனி குடித்தனம் போலாம்னு சொன்ன கழுதிய நானா இருந்தா வெட்டி போட்டுருவேன். என்னமா சொல்ற? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? வரும்போது துப்பாக்கி கொண்டு வராது என் தப்பு. உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா. யார பாத்துட்டு அடா புட்டாங்கற? இன்னைக்கு கடாமுட்டா ஆகித்தான் போவடா. என்ன வீணா தகராறு? நான் சொன்னதுதான். 6 மாசம் கழிச்சு உங்க பொண்ணு வர சொன்னேன். இப்ப 1 மாசம் தான் ஆச்சு. இன்னும் 5 மாசம் கழிச்சு கூட்டிட்டு வாங்க. நீ வாமா போலாம். சம்பந்தம் இல்லாம நீ வந்து சாவி கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டியா? இந்த பாரு, வழக்கம் போல ஆடுவீங்களே பாலு, அத ஆடி எதையாவது உடைங்க போங்க. போறா புண்ண. வரியா நீ ஒரு சம்பந்தி. ஆமா போயா போச்சு. பைத்தியக்காரனுங்க. சம்பந்தி நீங்க கவலைப்படாதீங்க. என் இளைய மருமக இருக்காள, அவ நாட்டுப்புறமா இருந்தாலும் ரொம்ப கெட்டிக்காரி. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. சரி, அவகிட்டயே இந்த விஷயத்தை சொல்லி அதை நல்லபடியா முடிச்சு வைக்கிறேன். ஏதோ உங்க வார்த்தையை தான் பெருசா நம்பிக்கிட்டு இருக்கிறேன். வார்த்தை மாத்திரம் இல்லையா, எல்லாமே பெருசுதான். ஆமா 5 months 150 ராத்திரி.
டாடி டாடி நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம், நான் கவனிச்சுக்கிறேன். அவங்கள வந்து அக்காவை கூப்பிட வைக்கிறேன். நீ நிச்சயமா செய்வம்மா. புத்திசாலி பொண்ணு. ஆமா, நீ போட்ட திட்டமெல்லாம் ஒழுங்கா நடக்குதா? என் புருஷன் திமிரையும் என் மாமியார் அகம்பாவத்தையும் கிட்டத்தட்ட பாதி அடக்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் சரியா போயிடும். வெரி குட். காட் பிளஸ் யூ. இந்த வேஷத்துல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஆமா, நாம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க இல்ல? அப்ப நான் வரேன். முன்மண்ட நினைச்சவன கொஞ்சம் நில்லியா. என் ரத்தம் கொதிக்குதியா. போய் டாக்டரை பாரு. கம்முனிரியா. உனக்கு அறிவு இருக்கா? என் பொண்ணு கிட்ட உனக்கு என்ன கொஞ்சல் வேண்டி இருக்கு? தலையை தடவுற, கண்ணத்தை கிள்ற, தாவாங்கொட்டைய நசுக்குற, கொஞ்சம் விட்டா மூக்குல விரல விடுவு போல் இருக்க. யோ சவுறு முடி கவுண்டர், விவரம் தெரியாம பேசாத. அவ யார் தெரியுமா? என்னுடைய பொண்ணு மாதிரி. பல்ல புடுங்கிருவேன். நான் தூரத்து உட்கார்ந்ததுனால நீ என்ன பேசுனேங்கறத கேட்கல. ஆனா நீ செஞ்ச செய்கையெல்லாம் என் கண்ணால பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நீ மனுஷனா ஐயா? என்ன நம்ப வேண்டாம். உன் பொண்ணு மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? நிறைய இருக்கு. ஆனா பாவ அரியா பொண்ணு வெகுளி. அது தலையில கைய வைக்கிற, கண்ணத்தை கிள்ற, காதுக்குள்ள விரல விடுற. ஏதாவது எசக்கு பெசக்கா நடந்து போச்சுன்னா பொறுக்கித்தனமா பேசாதையா. உன் புத்தியும் நீயும். இங்க பார், என்ன வேணாலும் சொல்லு. ஆனா உன் பொண்ணு விஷயமா வந்தா அதை மட்டும் பேசிட்டு போ. இடையில என் பொண்ணை கூப்பிட்டு இம்சை பண்ணுன, அருவாள் எடுத்தன்னா எங்கெங்க எதை வெட்டு வேண்டிய சொல்ல முடியாது. அரையும் குறையுமா தான் வீட்டுக்கு போவ. ஜாக்கிரதை. கர்மம். கடவுள் யார் யார் கூட எல்லாம் நம்மள கோர்த்து விடுறான். என்னப்பா சொல்ற? சும்மா புலம்பிக்கிட்டு இருந்தேன். என்னமோ கோர்த்துக்கு இருந்தீங்க. போயா வாசவழியா போயா. உள்ள விட்டா மறுபடியும் கிண்டுவானுங்க. ஏய் பாலு, ராஜாத்தி ஓம் பொண்டாட்டி தானே? பேருக்கு தான் பொண்டாட்டி. ஒரு வேலை செய். என்ன? நீ அவளை பலாத்காரமா ரேப் பண்ணிரு. பாவி, சொந்த பொண்டாட்டியே ரேப் பண்ண சொல்றியா? அறிவு கெட்டவன ஐடியா குடுக்கறானா? உன் ஐடியாவை கேட்டா கேஸ் கோர்ட்டு ஜெயிலுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். மடையா மடையா? நீ தாண்டா மடையா. பாலு 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 பாலு, இன்னொருத்தன் பொண்டாட்டிய பலாத்காரம் பண்ணாதான் தப்பு. இவ உன் சொந்த பொண்டாட்டி, அதுல என்னடா தப்பு? அவளுக்கும் ஆசை இருக்கு, உனக்கும் ஆசை இருக்கு. உங்க 2 பேருக்கு இடையில தடையா இருக்கிறது என்னது? அவளோட அறியாம. ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்காத பையனை ஆசிரியர் அடிச்சு திருத்துறது இல்லையா? அது மாதிரி நீ ஒரு தடவை அவளை பலாத்காரமா அடைஞ்சிட்டீன்னா இல்லற சுகம் என்னங்கிறது அவளுக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் என்ன? தினம் திருவிழா பப்பரப்பா. இவக்கு வரைப்பட ஏன் மாமா இவ்வளவு நேரம்? போய் பலகாரம் கொண்டு வரட்டா? ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துட்டேன். வீட்டுல இருக்கும் போது யாராவது ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்களா? வீட்டுல கிடைக்கலன்னா வெளியே சாப்பிடறான்னு என் ஃப்ரெண்ட் சொன்னானுங்க. தன்மானம் தடுத்ததால சும்மா வந்துட்டேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எதையோ பறி கொடுத்த மாதிரி. நான் பறி கொடுத்தது பெரிய கதை. பக்கத்துல வந்து சொர்க்கத்தை எல்லாம் சீன் ஒதுக்கி தள்ளனேன். எனக்கு தகுந்த சொர்க்கத்தை நானே கட்டிக்கலாம் நினைச்சேன். பலன் இப்ப நரகத்துல இருந்து வேகிறேன். சொர்க்கம் நரகம்னு கிட்ட இது கிழவன் கிழவிங்க பேச பேச்சு. நீங்க மாமா இந்த வயசுல இப்படி பேசுறீங்க? விதி, தல விதி. ஏன் இப்படி கோவம் கோவமா பேசுறீங்க? அத்தை ஏதாவது திட்டினாங்களா? என் மனசு சரியில்லை. சரி பேசாம படுத்து தூங்க, எல்லாம் சரியா போயிடும். டேய் பாலு, அவன் உன் பொண்டாட்டி தானே? போடா, பயப்படாத. தூள் பண்ணிடு. ஏன் மாமா ஒரு மாதிரியா பாக்குறீங்க? எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணு இல்ல, இந்த பார், தூக்கம் வர வரைக்கும் எதை விளையாடலாமே. விளையாடலாம். பல்லாங்குடி விளையாடலாமா, தாயம் விளையாடலாமா? சே, அதெல்லாம் பழைய விளையாட்டு. புதுசா ஒரு விளையாட்டு சொல்லி தரேன். என்ன விளையாட்டு? அது அப்படி உட்காரு. எங்க கைய நீட்டு, கைய நீட்டு. ஐயா, என்ன மாமா கைய கட்டுறீங்க? கண்ணாமூச்சி விளையாடும் போது கண்ணை கட்டுவாங்க பாரு. ஆமா. அது மாதிரி இது ஒரு புது விளையாட்டு. இது வரைக்கும் நான் ஆடினதே இல்ல. நானும் தான். என்னது? ஒண்ணு இல்ல, எங்க வாய தர. முட்டாய் எடுக்க போறீங்களா? ஆமா, ஆனு தர. என்னையா உன் மேல கைய வைக்க கூடாதுங்கிற? நான் உன் புருஷன்டி, எனக்கு இல்லாத உரிமையா? இப்ப பாருடி, பூந்து விளையாட.
நீதிக்கு தண்டனை சரண்ராஜ் மாதிரி, 24 மணி நேரத்துல சத்யராஜ் மாதிரி, தம்பிக்கு அந்த ஊர்ல ரஜினி மாதிரி வேர்க்க உன்னை நான் என்ன பண்ண போறேன் பாரு. ஏய், கீழே விழுந்தால மீசையில மண்ணு ஒட்டலடி, என்ன பண்றேன் பாரு. எங்க ஓட? என்னடி தள்ளுற? தாலி கட்டின புருஷங்கிறதுனால இந்த ஒரு தடவை உங்களை மன்னிச்சிட்டேன். மறுபடியும் உங்க ரவுடித்தனத்தை என்கிட்ட காட்டுனீங்க, அப்புறம் அந்த வெள்ளிக்கிழமை ராமசாமிக்கு பண்ண மாதிரி உங்களுக்கு பண்ணிடுவேன். யார் அந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி? எங்க கிராமத்துல ஒரு பெரிய ரவுடி. ஒரு நாள் நான் குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது